ஹாய், வெல்கம் பேக் டு த்ருஜீஸ் கிச்சன். சின்ன வாழ்க்கலாம் ஹாய், பெரிய வாழ்க்கலாம் நமஸ்காரத்தை சொல்லிவிட்டு இன்றைக்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னோடய கிச்சனில் த்ருஜீஸ் கிச்சனில் இன்றைக்கி நான் நைட்டு டின்னர் உப்புமா தான் செய்ய போகிறேன். 10 நாளாக நான் ஊரில் இல்லை, சென்னை அப்படிலாம் வெளியில் சுற்றிருந்தேன், மதுரை அப்படிலாம் சுற்றிட்டு இருந்தேன். ஸோ நேற்றுக்கு தான் வந்தோம், அதனால் மாவெல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால் சிம்பிளாக ரவா உப்புமா தான், வெங்காயம் கூட இல்லாமல் பண்ண போகிறேன். விருத நாளெல்லாம் நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ மெஷர்மெண்ட் கரெக்டாக சொல்லி உங்களுக்கு ரவா உப்புமா பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவைன்னா மெயின் இன்க்ரீடியண்ட் ரவா, அப்புறம் தாளிச்சிக்கிறதுக்கு கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அது நான் ஒரு 7-8 மிளகா எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, பெருங்காயம், மெயினாக பெருங்காயம் வேணும், வெங்காயம் வாசனை இல்லை இல்லையா, அதனால் பெருங்காயம் வேணும், உப்பு, எண்ணெய், இவ்வளோ தான் இதுக்கு தேவை. வாங்கோ இதுக்கு மெஷர்மெண்ட் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ மெஷர்மெண்ட் இதால் நான் 2 அதுக்குள்ளே வானொலி அடுப்பில் போட்டுருக்கேன். எண்ணெய் வானொலி காஞ்செடுத்து அதுக்கு நம்ம எவ்வளோ ரவைக்கு உப்புமாக்கு எண்ணெய் தேவையோ அதை விட்டுக்கலாம். கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ரவை உப்புமாக்கு எண்ணெய் இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லைனா ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் ஒரு 5-6 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காயட்டும், அதுக்குள்ளே உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்கிறேன். இதால் நான் 2 எடுத்துக்க போகிறேன். ஆக்சுவலி என்ன கணக்குன்னா இதால் 1 எடுத்துட்டா 2.5, ஏதாவது ரொம்ப உதிராக சாப்பிட்ணும் அப்படின்னா 2.25 போகிறோம், 2.25 விட்டுக்கலாம். எங்கள் இடத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் இதுவாக கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருக்கணும். நான் 2.5 எடுத்துக்கிறேன். ரவைக்கு 1க்கு 2.5 தண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ கணக்கு நான் 2.5 தண்ணி விட்டுக்கிறேன். இதால் நான் 2 எடுக்க போகிறேன், அதனால் 5 தண்ணி விட்டுக்கிறேன். பாருங்கோ, இப்போ இதில் நான் ரவை 2 எடுத்துக்க போகிறேன். 2னா 5 கணக்கு, 5 தண்ணி விட்டுக்கிறேன். 1 2 3 4 5. இது கொஞ்சம் ரவை ரொம்ப டிமார்ட்டில் வாங்கினேன் நான், ரொம்ப சன்ன ரவையாக இருக்குது. நம்ம கிளறும் போது கூட தெரியும் நமக்கு குழஞ்சிருமா, ரொம்ப குழஞ்ச மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி நிறுத்திக்கலாம். அப்படிலாம் உங்களுக்கு நாகா ரவைலாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா, அதுக்கு 2 பர்ஃபெக்டாக இருக்கும். உதிரா வேணும்னா 2.25 விட்டுக்கோங்க. இப்போ இது ரொம்ப சன்ன ரவையாக இருக்குது, நான் கிளறும் போது பார்த்துட்டு வேணால் நான் கொஞ்சம் குறைச்சிப்பேன். அப்படி இல்லைனா இது கரெக்டாக இருந்ததுன்னா இதே போட்டுப்பேன். இந்த பக்கம் எண்ணெய் காஞ்சிடுத்து, கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அதில் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் உப்புமா. எல்லாம் சுட சுட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எனக்கு பிடிக்கும்ப்பா, நிறைய பேர் இந்த உப்புமா பிடிக்காதுன்னுவா, பட் எனக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உப்புமா சுட சுட சாப்பிட்றதுக்கு எந்த உப்புமா இருந்தாலும் பிடிக்கும். கொஞ்சம் பெருங்காயம் வாசனை நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த உப்புமாக்கு. எண்ணெய் கொஞ்சம் பெருங்காயம் வாசனை, நான் கொஞ்சம் எப்போவுமே பெருங்காயம் ஜாஸ்தி போடுவேன். ஸோ அது பெருங்காயத்தை போட்டு கொஞ்சம் இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேஃபாக வறுக்கணும். இந்த ஸ்டேஜில் உப்பையும் போட்டுருங்கோ. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுப்பேன் நான். அவ்வளோதான். பாருங்க, கடலைப்பருப்புலாம் செவந்துட்டு இப்போ நான் இதில் 2 டம்ளர் ரவா போட்டுக்கிறேன். இதுலேயே வறுத்துருவேன், நான் தனியாக வறுத்துக்கிறது இல்லை, இதுலேயே வறுத்துருவேன் 2 டம்ளர். பாருங்க, 1 2 அதை நம்ம வறுத்துக்கலாம் நல்லா. இந்த பக்கம் தண்ணி கொதி வந்தோடனே இந்த உப்புமாவில் இந்த ரவையில் அந்த தண்ணியை கொட்டிடுவேன். அவ்வளோதான், உப்புமா முடிஞ்சு போச்சு. சிம்பிளாக நல்லாவும் இருக்கும் உப்புமா. பாருங்க, இதில் போட்டு எல்லா ரவையும் வறுத்துருவேன். சில பேர் செப்பரேட்டாக வறுத்து பண்ணுவேன், அப்படியும் பண்ணலாம். நான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு எப்போவுமே மிஸ்டேக் ஆனதில்லை, கரெக்டாக வந்துடும். பாருங்க, பர்ஃபெக்டாக இதை வறுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் உட்டின்னு இருக்குது, தண்ணியை முன்னாடியே விட்டுட்டேன் இல்லையா. ஸோ இதை நல்லா சேர்ந்த மாதிரி வறுத்துக்கலாம். இதில் சில பேர் நெய் விட்டுப்பா, இந்த நெய் வாசனைலாம் இதில் பிடிக்கிறதில்ல.
அதனால் நான் விடுறதில்ல. வேணுங்கிறவா நெய் கூட 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். எனக்கு இதில் வெங்காயம் போடுறதோட பெருங்காயம் போட்டு பண்ணால் தான் எனக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். வெங்காயத்தோட என் பொண்ணுக்குமே தான் பிடிக்கும். ஸோ எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த பக்கம் தண்ணியும் நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் விட்டு கலர்னோன்னா 5 நிமிஷத்தில் ரவா உப்புமா சூப்பராக. எனக்கு என்னமோ கொஞ்சம் எண்ணெய் காணாத மாதிரி இருக்குது. இன்னும் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் காணலை. ஸோ அதனால் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இந்த பக்கம் தண்ணியும் லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம அதை வறுத்துடலாம் ஃபுல்லாக. இந்த எண்ணெயில் கொஞ்சம் இந்த உப்புமாவில் கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் உப்புமா. வெங்காயம் போடாதனால பெருங்காயம் ப்ளஸ் கருவேப்பிலை இந்த வாசனை இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை சில பேர் தக்காளி போடுவா, தக்காளி போட்டும் பண்ணலாம். நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணல, ரொம்ப சிம்பிளாக பண்ணுறேன். ஈஸி வே இது. எண்ணெயில் வறுப்பறதுனால ரவாயும் நல்லா வறுப்பட்டுடும். அது கொதிக்கிறது தான் இதுக்கு டைமு. அந்த சைடு தண்ணி கொதிச்சதுன்னா அது வரைக்கும் இது வறுத்தது போகிறோம். கொதிக்கிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் பாருங்க, இங்கே தண்ணியும் கொதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இங்கே ரவாயும் நல்லா வறுப்பட்டுருக்கு. இந்த டைம் தண்ணி கொதிக்கிற டைம் வறுத்தாலே போகிறோம். தண்ணி ஈஸியாக பண்ணிடலாம் உப்புமா. பாருங்க, நல்லா இப்படி கேப்பு இல்லை, நல்லா இப்படி ஹோல் போட்டுக்கோங்க. இப்போ பக்கத்தில் காட்டுறேன். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உப்புமா கலர்றதுக்கு. பார்த்து ஜாக்கிரதையாக தண்ணி விடும்போது ஜாக்கிரதையாக விட்டுக்கோங்க. இப்படி நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு தண்ணி விடுறதுக்கு வாட்டமா. அப்போ தான் இல்லைனா இதை சுற்றி உங்களுக்கு கொதிச்சு வரும். அதனால் இப்போது உதிர வேணுங்கிறவா கண்டிப்பாக தண்ணி குறைச்சிக்கோங்க. எங்களுக்கு இந்த திட்டம் பண்ணணும். இது பண்ணாலே சூப்பராக இருக்கும். ஆறுனா கூட பர்ஃபெக்டாக இருக்கும், அடைக்காமல் இருக்கும் நெஞ்சு. பாருங்க, இந்த சைடு தண்ணியும் நல்லா கொதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுது. இந்த ஸ்டேஜில் நான் அந்த ரவா அடுப்பை சிம் பண்ணிக்கிறேன். சிம் பண்ணிவிட்டு இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்ற ஆரம்பிக்கிறேன். ஜாக்கிரதையாக விடுங்க. தண்ணி ஊற்றதுக்கப்புறம் மேலெல்லாம் தெளிக்கும், பார்த்து. இப்போ இதில் நான் எனக்கு ஒரே ஒரு டம்ளர் மீதி இருக்குது. ஏன்னா இதுவே எனக்கு போகிற மாதிரி தோணிட்டு அதனால் நிறுத்திட்டேன். ஏன்னா ரவை ரொம்ப சின்னதாக இருக்குது இந்த டைம். அதனால் எனக்கு இந்த திட்டம் சரியாக இருந்தது. அதில் ஒரு ஹாஃப் கிளாஸ் இருக்குமா, அதுதான் நான் கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா இது பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த சைஸ். பாருங்க, இது நல்லா எல்லாம் சேர்ந்து ஈஸியாக வெந்து வந்துடும். இப்போது 2.25 கணக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரவாக்கு. ஏன்னா நான் எப்போவுமே கொஞ்சம் பெரிய ரவை வாங்குவேன். இந்த டைம் சின்னதாக வாங்கிட்டு வந்துட்டேன். அதனால் பாருங்க, இது ஆறுனா கூட பர்ஃபெக்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இப்போ கொஞ்சம் அடுப்பை ஹையில் வச்சுட்டு சும்மா 2 நிமிஷம் அந்த தண்ணி எல்லாம் செய்கிற வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ண எல்லாம் போதும். கொஞ்சம் கூட கட்டியே தட்டாது. சில பேருக்கு அப்படி தட் மீன்ஸ் ரவாயெல்லாம் தண்ணியை கொதிக்க வச்சு ரவா போடும்போது சில பேருக்கு கட்டி தட்ட சான்ஸ் இருக்குது. இது மாதிரி பண்ணால் கட்டி கூட தட்டாது. பாருங்கள், இவ்வளோ நல்லா வந்துடுது. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. பாருங்கள், இப்படி இருக்கும். நான் எங்கள் இடத்துல இப்படி இருந்தால் தான் ரவா உப்புமா பிடிக்கும். நல்லா பேர் என்ன, பெருங்காயம் வாசனையோட ரவா உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுது. பாருங்கள், அவ்வளோதான். ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் தான் கலர்னேன். உப்புமா பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுது. இது ஆறுனா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். தெரியறதா உங்களுக்கு பார்த்தாலே பக்கத்தில்? பாருங்க, சூப்பராக ஊறுகாய், அதுக்கப்புறம் உப்புமா சூப்பராக ரெடியாக இருக்கு. பாருங்க, இப்போ கரெக்டாக இருக்குது. பாருங்கள், அப்படி எடுத்தால் கட் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், ரவா உப்புமாவும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாயும் சூப்பராக. அதை பாருங்கள், கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. பாருங்கள், சூடாறுனா கூட ரொம்ப மென்ன அடக்காது. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ரவா உப்புமாவும் ஊறுகாயும் ரெடி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.